ஒரு செகண்டில் தாவி வெளியே ஓடி வந்துச்சே. அடைக்கலான்னு பார்த்தா இது ஸ்பீடுக்கு நம்மளால் ஓட முடியுமா? என்ன நினச்சிட்ருக்க மனசில்? பின்னாடியே ரன்னிங் ஓடி வர்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஆ, கேஜ் வாங்கி பூட்டி ஒடிச்சிடும் பார்த்துக்கோ. ஆளை பாரு எப்பா, மேலேருந்து இறங்கி வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு. மீன் பிரதர் நல்லா வேடிக்கை பாரு பட்டர்ஃப்ளை. அப்போல்லாம் எந்த வழியாக போனால் எப்படி வரணும்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், போய் இவ்வளோ நேரம் திணறிச்சல, எந்த பக்கம் வரணும்னு தெரியல. ஏறி போனதுக்கு இறங்கி போய் வர தெரியல. ஒரு டைகர் வழி சொன்னோன்னு வந்துச்சு. பேர்ட்ஸ் அழகாக ஒன்று போல் பறந்து போகுது. இன்னும் ஃபோனில் தெரிய மாட்டேங்குது. அச்சோ, இந்த இருக்கியா மேலே பார்த்துட்டு கீழே பார்க்குறதுக்குள்ளே ஓடிடுது. மாடி அரிசா அச்சோ, அதுக்கும் மேலே ஏறி போனால் இறங்கி வர முடியாது. டேய், கீழே இறங்கி வா. என்ன உள்ளே போகலாம். செல்லக்குட்டிமா, பட்டுக்குட்டிமா, உள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு ஒரு வழி ஆனாங்க பார்க்குறேன். இருங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. எங்கே காணோம்? டேய், அந்த இது மேலே ஏறுதேம்மா. டேய், தா கம்பெடுத்து வந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே எங்கேயாவது துருன்னு ஓடணும்னு நினைக்குது. வரியே இல்லையா? பட்டர்ஃப்ளை, டைகர் என் பிள்ளை எவ்வளோ அமைதியான பிள்ளை. இது பயங்கர வாழாவில் இருக்கு. அங்கே பாருங்க, அது மேலே ஏறிடுச்சு. அங்கிட்டிருந்து கீழே விழுந்துடாதடா, உயரமாக இருக்கு. வரமாட்டியா? சரி, நான் போகிறேன். கூட்டு வாடா அவனை. மேலே ஏறி போயிட்டான் பாரு, பட்டர்ஃப்ளைக்கிட்டு போயிட்டான். இங்கே ஸ்டெப்ஸுக்கு. மீன் பிரதர், ஓகே, இன்னைக்கு நிஷா சிஸ்டர் ஒரு வழி ஆனாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிஷா சிஸ்டர், ஐ எம் வெரி ஹாப்பி. நினச்சதை நடத்திட்டீங்களா? எவ்வளோ அழகாக ஒன்று போல போகுது பறவையெல்லாம் வரிசையா. என்ன மேலேருந்து ஆளை காணா? அங்கிட்டு தாவி போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கே தெரியாது. ஏய், போச்சு. டைகர்,